ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஜர்னி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கலாம். அண்ட் தென் நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ அப்பா வரும். நீங்க ட்ரேட்மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பிராண்ட் அது ட்ரேட்மார்க் ஆகி வரதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றதை நீங்க சிம்பிளா பார்த்துக்கலாம். உங்களோட பிசினஸ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து 45 கேட்டகரிஸ் வந்து இருக்கு, 45 கிளாஸஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே உங்க பிசினஸ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேட்மார்க் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. அண்ட் தென் அடுத்ததா இருக்கிறது ட்ரேட்மார்க் சர்ச் அண்ட் தென் எம்சிஏ சர்ச்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா கம்பெனி நேம் சர்ச்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட ட்ரேட்மார்க் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யாரால பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கான சர்ச் ப்ராசஸ் வந்து செகண்டா வந்து இருக்கு. அண்ட் தென் இது கூடவே ஆட் ஆனா உங்களோட கம்பெனி நேம் யாரா வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்றது தான் இந்த எம்சிஏ சர்ச்சா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் வந்து எக்ஸ்பர்ட் சஜஷன் வந்து கேட்டுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரேட்மார்க் வந்து நீங்க பண்ண போறீங்கன்னும் போது அதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு, ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கு, ஏதோ ஒரு பிராண்ட் கூட வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்பர்ட் சஜஷன் வந்து கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லோகோ சேமா இருக்கு, ஸோ அதனால வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா என்ன பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணலாமா, அண்ட் தென் இந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாலும் இன்னொரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்ற டவுட் வந்து வரும். ஸோ இதனால ஏற்கனவே ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ட்ரேட்மார்க் இப்படி இருந்தது, இல்லை அப்படின்னா உங்க நேம் இப்படி இருந்தது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸோ எந்த ஒரு அப்போசிஷனோ வந்து வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக தான் நீங்கள் சஜஷன் கேட்டுக்கணும். ஸோ நீங்கள் இது எல்லாமே ட்ரேட்மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸாக வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா அது முன்னாடி இருக்க மெயினான விஷயம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ட்ரேட்மார்க் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நம்ம ட்ரேட்மார்க் உள்ள வந்து போகணும். ஸோ அதுக்கான ஃபைலிங் உள்ள போகணும். ஸோ இப்போ நம்ம ட்ரேட்மார்க் ஃபைலிங் உள்ள வருவோம். ஸோ ட்ரேட்மார்க் வந்து நம்ம ஃபைலிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமே நம்ம இந்த ட்ரேட்மார்க்ன்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நம்மளோட பிராண்டுக்கு பின்னாடி டிஎம்ன்ற மார்க் வந்து நம்மளால அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே இருக்க ட்ரேட்மார்க் ஆஃபீஸர் வந்து அந்த ஃபைலிங் வந்து செக் பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்கா, எதனா எரர்ஸ் வந்து இருக்கா, எதனா இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கா அப்படின்லாம் சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னும் போது அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். அதில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீ அப்ளிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீடைல்ஸ் வந்து திரும்ப தர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் உள்ள வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து ட்ரேட்மார்க் எக்ஸாமினர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தரவா வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம அப்ளிகேஷனில் இருக்க மொத்தத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. லைக் வந்து நம்ம ட்ரேட்மார்க் பண்ண போகிற லோகோ வந்து அது கரெக்டாக வந்து இருக்கா, அது யூனிக்காக வந்து இருக்கா, இல்லை அப்படின்னா புது டிசைனாக வந்து இருக்கா, வேற யாராலும் யூஸ் பண்ணாமல் வந்து இருக்கா, கலர் பேட்டர்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அதில் அவர் வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்ஷன் கொடுத்துருவாரு. ஸோ நம்மளோட ட்ரேட்மார்க் ஃபைலிங்ன்றது வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் அப்படியே அப்ஜெக்ஷனில் போய் நிற்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம திரும்ப ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே தரவா இருக்கு, இங்கே எக்ஸாமினரே வந்து பார்த்துட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். இங்கே அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காருன்னும் போது அதுக்கான திரும்ப ரிப்ளை டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அவர் என்ன அப்ஜெக்ஷன் கொடுக்குறாருன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான எவிடன்ஸ் வந்து அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரிப்ளைல. ஸோ அந்த ரிப்ளை எல்லாமே ஒரு ஓகேன்னும் போது அவர் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிடுவார். இல்லை அதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, இது வந்து பார்த்தோன்னா ஏதோ சிமிலராக இருக்க மாதிரி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் என்ன அவருக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் மோர் எவிடன்ஸ் வந்து கேட்பாரு. அதுக்காக இயரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடுவார். ஸோ இங்கே அவருக்கு நீங்கள் கொடுக்குற ரிப்ளை வந்து ஓகே இல்லைன்னும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன இயரிங்க்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ அங்கே இயரிங்கில் போயிட்டு அங்கே வாதாடி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போராடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். இது எந்த தான் அந்த இது யூனிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் எக்ஸாமினரே வந்து பண்ணுவார். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட்ட ட்ரேட்மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகிடும். இல்லை அவர் அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல அப்படின்னா டேரெக்டாகவே இந்த ஸ்டெப் உள்ள வந்துருவீங்க. இங்கே வந்து ஜேர்னல் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ஒரு மெயின் ஸ்டெப் தான். ஸோ இந்த ஜேர்னல் பப்ளிகேஷனில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இங்கே பப்ளிக் ஃபாரம்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பப்ளிக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஜேர்னல் பப்ளிகேஷன் அவங்களும் வந்து பார்ப்பாங்க. உங்களோட ட்ரேட்மார்க் யாரோட சிமிலர் பிராண்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அப்போசிஷன் வந்து கிரியேட் ஆகும். இல்லை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் கொடுக்கலன்னும் போது நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் போயிடுவீங்க. இல்லை யாராவது வந்து அப்போசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட பிராண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது வந்து ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அங்கே எப்படி நம்ம அப்ஜெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே அப்போசிஷன்லையுமே அப்படி தான். ஸோ இங்கே வந்து ரிப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ட்ரேட்மார்க் போர்ட்டலே நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ரிப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போசிஷன் பார்ட்டி. அவங்க வந்து அவங்களோட எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரிப்ளை டாக்குமெண்ட்லேயே. அவங்க வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரிப்ளைலேயே. ஸோ இது வந்து என்னோட பிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்ளைல நம்மளுமே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெண்டு பார்ட்டிஸ்மே, அதாவது அப்போசிஷன் கொடுக்குறவங்களும் அந்த ஜேர்னல் பப்ளிகேஷன் பண்ணவங்களும், ஸோ இங்கே ரெண்டு பார்ட்டிஸ்மே சேர்ந்து அவங்களோட எவிடன்ஸை கண்டிப்பாக போய் ஹியரிங் ப்ராசஸில் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ப்ராசஸ் அந்த அப்ஜெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா அங்கே ட்ரேட்மார்க் எக்ஸாமினருக்கே ஓகே அப்படின்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். அண்ட் தென் அந்த ரிப்ளை நம்ம கொடுக்கும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஓகே அப்படின்னா அங்கே ஹியரிங் வரைக்கும் போகாது. இங்கே நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, அவங்க அங்கே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, இது கண்டிப்பாக ஹியரிங் ப்ராசஸ் வந்து போகும். ஸோ நமக்கு அப்போசிஷன் வந்தது அப்படின்னா நம்ம ஹியரிங் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா அந்த பிராண்ட் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நம்ம அங்கே ஹியரிங் ப்ராசஸ் தான் போகும்போது ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தோன்னா வாதாடுவாங்க. ஸோ வாதாடி இது என்னோட பிராண்ட் தான் சொல்லிட்டு யார் எடுத்துகிட்டு வராங்களோ அது அவங்களோட பிராண்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணும்போது நம்மளோட சைடில் வரதுக்காக நம்மளோட எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து இஷ்யூஸ் முடியல அப்படின்னும் போது அது வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். இல்லை அங்கேயே வந்து பார்த்தோன்னா இது யாருக்கான பிராண்டுன்றதை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உள்ள வந்துருவோம்.
ஸோ இவ்வளோ ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் இங்கே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்றது வந்து நடக்கும். இங்கே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும் அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் வந்து நீங்கள் கடந்து வந்தே தான் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற ஒன்றா தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்றது லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து உங்களோட பிராண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களோட பிராண்டுக்கான சொந்தத்தை வந்து கொண்டாடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்ன்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் டிஎம்னு யூஸ் பண்ண சிம்பிளை ஆரா வந்து அஃபிஷியலாக வந்து மாற்றிக்கலாம். ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணிட்டு தான் வந்து ஆகிடும். ஸோ நீங்கள் 10 இயர்ஸ் அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக அதை போய் ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணல அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை போய் நிற்கும். ஸோ ட்ரேட்மார்க் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ராப்பராக 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக அந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுறதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா இங்கே ட்ரேட்மார்க்ன்றது உடனே வந்து கிடைச்சிடாது. இதில் இவ்வளோ டீட்டெயிலான ப்ராசஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்ன்றது கைக்கு வந்து சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனை சீக்கிரமாக வந்து பண்ணிக்கங்க. உங்களோட பிராண்டை வேற யாரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யூனிக்கான பிராண்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய ஐடி நிறுவனமான இங்கே காக்னிசன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோகோ மாரி நீ வந்து யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்தியாவில் வந்து நீங்கள் அந்த காக்னிசன் லோகோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது இந்த காக்னிசன்ட்டோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்களோட லோகோவை. ஸோ இங்கே கேஸ் முடிஞ்சு காக்னிசன் சைடில் அந்த திருப்பு வந்தால் தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டை அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த லோகோ வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னும் போது இது வந்து பிரச்சனையாக தான் வந்து இருக்கும். அது வரைக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் கம்பெனி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ உலக லெவலில் இருக்க பெரிய கம்பெனிக்கு ஒரு சின்ன பெங்களூர் கம்பெனி வந்து இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமா என்னோட லோகோ வந்து யூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட பிராண்டுமே பெரிய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளாலேயும் வந்து சொல்ல முடியும். அதுக்கு நம்ம வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பாக பண்ணி வச்சிருக்கணும். ஸோ உடனே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணாதீங்க.